Hi friends, இந்த இதில் வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து க்யூட்டான மினியேச்சர் ஃபேஷன் டிசைனர் செட்டு, Playmobil பிராண்டோடது. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வரும். இதில் வந்து நிறைய க்யூட்டான கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ்லாம் ஒரு பாலித்தீன் பேக்கில் இருக்குது, மற்றது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து Playmobil வச்சு ஒரு மூவி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றினது எனக்கு இதை பற்றி கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கேட்லாக் மாதிரி இருக்குது. இந்த Playmobil சீரீஸில் பார்த்தீங்கன்னா வேறு தீம்ஸில் நிறைய விதமான டாய்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்னென்ன நம்பர்ஸ் என்னென்ன டாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி புக் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பிரித்து பார்த்ததுக்கப்புறம் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இந்த டாய்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இதை பிரிச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்றா நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ராக் டைப் ட்ரெஸ்ஸு, நல்ல பிரைட் எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து 2 பார்ட்டாக வரும். இதை எப்படி பிரித்து நம்ம மாட்டுறதுன்னு அப்புறம் காட்டுறேன். இது வந்து இந்த பொம்மையோட ஸ்கர்ட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மையுமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கையுமே வந்து நல்லா அசைக்கிற மாதிரி இருக்குது. காலுமே இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். கை நல்லாவே ரொட்டேட் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி பொசிஷன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கால் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நல்லா ஸ்டர்டியாக நிற்கிது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸ். இது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. நல்ல ஒரு லிட்டோட ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு ஷார்ப் எட்ஜஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக ஃபினிஷாக இருக்குது. இது வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இந்த டூல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இது வந்து இந்த டாயோட ஒரு டாப் ஸ்கர்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு டாப் மாதிரி ஸ்லீவ்லெஸ் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில். இது வந்து குட்டியாக ஒரு சில்வர் கலர் சீசர்ஸ், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து அந்த டூல் பாக்ஸ்குள்ளேயே ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டு மட்டும் கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேனிக்வின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நம்ம ட்ரெஸ் கடையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, டிஸ்பிளே வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது. இது வந்து 2 பார்ட்டாக வந்துச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் நம்ம மாட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக இன்னொரு பாலித்தீன் பேக்கில் குட்டி டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த டெய்லரிங் பண்ணுறவங்களாம் மார்க் பண்ணுறதுக்கான பென்ஸு, அப்புறம் ப்ரஷஸ், அப்புறம் அந்த மாதிரி குட்டி சூவிங்க்கு தேவையான டூல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே அந்த டூல் பாக்ஸில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த க்யூட்டாக எல்லோ கலரில் ஒன்று இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா பின் குஷன் சொல்லுவாங்க. டெய்லரிங் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு குஷனில் குட்டி பின்னெல்லாம் அந்த மார்க் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருப்பாங்க. இந்த டாய்க்கு இப்போ நம்ம ட்ரெஸ் மாட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப்ஸ் மாட்டிடலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி மாட்டினாலே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா இப்படி 2 பார்ட்டாக வரும். ஸோ நம்ம வந்து இதை இப்படி கையை தூக்கிட்டு இந்த மாதிரி முன்பகுதியை இப்படி வச்சுட்டு பின்னாடி உள்ளதை வந்து இந்த மாதிரி கிளிப் சிஸ்டம் தான். ஈஸியாக கிளிக் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபிட்டாக இருக்கும், நல்லா கலண்டே வராது. இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்படி மாட்டிடலாம். பாருங்கள், நல்லா நின்றுக்கிச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் இருந்ததில் அதை வச்சு வேணும்னா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதோட பொம்மையோட தலையுமே வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது. எல்லா இடமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எங்கேயுமே ஷார்ப்பாக கையை கீச்சுற மாதிரி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த டாய்ஸில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ கலர் இதை வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டாய்க்கு போடுறோன்னா அந்த ஒயிட் வித் க்ரீன் இருக்குல்லையே, அதை வந்து இந்த மேனிக்வீனில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 பார்ட்டாக வர்றது எல்லாமே கிளிக்கிங் மெக்கானிசமில் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ இந்த டூல் பாக்ஸில் ஒரு ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பொம்மையோட கையில் வந்து ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணி இப்படி மாட்டிக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், விழுகவே விழுகாது. அந்த மாதிரி தான் அதோட கை வந்து டிசைன் ஆகிருக்கு. பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. இதில் வந்து நம்ம குட்டி டூல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு மூடுற அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பின் குஷன் வந்து இந்த மாதிரி கையில் ரிஸ்ட்டில் மாட்டிட்டு அவங்க டெய்லரிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிசர்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டூல்ஸுமே வந்து கையில் மாட்டினாலும் கீழே விழுகாத மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வேறு டிசைனுக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த Playmobil ஃபேஷன் டிசைனர் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.